உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதுமில்லை, உன் சந்திரன் மறைவதுமில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த வசனம் யார் யாருடைய இருதயத்தெல்லாம் தொட்டு பேசியிருக்கு? இந்த வசனத்தை இதுவரை வாக்குத்தத்தமாக பெற்றிருக்கிறவங்க யார் யாரெல்லாம்? இந்த வசனத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகைக்கு பின்னாடி அந்த கிறிஸ்துவனோட சில காலம் ஆட்சி இருக்கும். அதற்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவினோட 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில் இருக்கும். 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு இந்த பூமியும் வானமும் அகன்று போகும். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதற்கு அப்புறம் ஜீவ புஸ்தகங்கள் திறக்கப்பட்டு நியாய தீர்ப்பு கிடைக்கும். அதற்கு பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த புதிய பூமியில் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அங்கே காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த தீர்க்க தரிசன வசனம், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். அதாவது கர்த்தரால் உண்டாக போகிற இந்த புதிய பூமியிலும் புதிய வானத்திலையும் தான் நமக்கு சூரியன் வெளிச்சம் கொடுக்க நமக்கு தேவையில்லை. கர்த்தர் தான் நம்ம மேலே வெளிச்சமாக இருப்பார். ஸோ இந்த வசனம் யார் யாரோட இருதயத்தெல்லாம் தொட்டு இதுவரைக்கும் பேசியிருக்கு, யார் யாருக்கெல்லாம் இந்த வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் ஏசப்பா உங்கள் இருதயத்தில் பேசியிருக்காரு, அவங்களையெல்லாம் ஏசப்பா ரொம்ப நேசிக்கிறாரு. அதோட அவங்கள இந்த புதிய வானத்திலையும் இந்த புதிய பூமியிலையும் ஏசப்பா கூட இருக்கணும் அப்படின்னு அவரை ஆசைப்படுறாரு. வாக்குத்தத்த வசனத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். அதோட இதுவரை நீங்கள் கடந்து வந்த கடினமான வனாந்தர பாதையில் ஏசப்பா உங்களை சந்திக்க போகிறாங்க. இங்கே வடித்த கண்ணீர், துக்கம், கடந்து வந்த பாடுகள், அவமானம், நிந்தை எல்லாவற்றையும் மாற்றி இதுவரை நீங்கள் அறியாத நடக்காத ஒரு புதிய பாதையில் ஆசீர்வாதத்திற்குள்ளாக கர்த்தர் உங்களை நடத்த போகிறாங்க. இந்த உலகத்தில் எது வேணாலும் மாறும், ஆனால் அவருடைய நேசமும் பாசமும் என்றைக்கும் மாறாது. அவருடைய வாக்குத்தத்த வசனத்தையும் நேசத்தையும் பாசத்தையும் சுதந்திரித்து கொள்ளுங்கள்.